பட்டு மெயின்டைன் வந்து ஃபஸ்ட்டு கடைங்களில் பாக்ஸில் போட்டு தருவாங்க. பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். பாக்ஸில் எக்காரணத்துக்கு கொண்டு வைக்கவும் கூடாது. ரச கற்பூரம், சென்ட்டு அதை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பட்டு சேலைன்னா அப்படியே இருக்கணும். அதே போல் தண்ணியில் போட்டு துவைக்கக்கூடாது. அது ட்ரை வாஷ் தான் பண்ணி வைக்கணும். ஒரு வெள்ளை கிளாத்தோ இல்லை ஒரு வெள்ளை பேக்கோ அது உள்ளே வச்சு வைக்கலாம். ஆங்கர்லாம் போடக்கூடாது. ஆங்கர் போனால் அந்த ஆங்கர் போடுற இடத்துல கலர் வந்துடும். பட்டு புடவை வந்து தண்ணியில் போடக்கூடாது. ட்ரை வாஷ் தான் பண்ணணும். அதே அடிக்கடி அயன் பண்ணக்கூடாது. சும்மா சும்மா எடுத்து அதை அயன் பண்ணோம்னா அயன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸாக போட்டு அயன் பண்ணுவாங்க. அந்த எட்ஜில் கிழிஞ்சி போயிடும். அதனால் அடிக்கடி அயன் பண்ணவும் கூடாது. அதில் நல்லா நீட் பண்ணி மடித்து அது மேலே வெயிட் வச்சுடுங்க. ஏதோ ஹெவியாச்சும் ஒரு ஹெவியான வெயிட்டு அது படிகிற மாதிரி வச்சுக்கலாம். எப்போயாச்சும் ஒரு முறை ஒரு 10 டைம்ஸ் கட்டின பிறகு அயன் பண்ணலாமே தவிர ஒரு முறை நான் கட்டின உடனே நான் அயன் பண்ணால் கிழிஞ்சிடும் சாரி. நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணுற பிளேஸாக வச்சோம்னா காத்தோட்டமாக இருக்கும். ரொம்ப அடைச்சி எப்போயோ ஒரு முறை அந்த கபோர்டை திறக்கிறோம், எப்போயோ ஒரு முறை அந்த சூட்கேஸ் திறக்கிறோம்னா அதில் வைக்கக்கூடாது. யூஸ்வலாக அடிக்கடி அந்த கபோர்டு யூஸ் பண்ணுறோம், திறக்கிறோம், மூடுறோம்னா மட்டும் நீங்கள் அதில் வைக்கலாம். சும்மா பொட்டியில் வச்சுட்டு நல்லா காற்று போகாமல் வச்சோம்னா அது கருத்துடும்.